நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல போன எபிசோட்ல நம்ம கௌதம் சார் இலக்கியாவை தின்னது தப்பே கிடையாது. நம்ம கௌதம் சார் இலக்கியாவை பத்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை. நம்ம இலக்கியா மட்டும் அப்பவே அந்த அஞ்சலியை மாட்டு விட்டு இருந்தா, அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்திருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நம்ம கௌதம் சாருக்கும் சாயில் டெஸ்ட்ல பர்மிஷன் கிடைச்சிருக்கும். நம்ம கௌதம் சார் எனக்கு பிஸ்னஸை நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கௌதம் சார் சொன்னது தப்பே இல்லை, நம்ம இலக்கியாவை திட்டினது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, நம்ம இலக்கியா தான் எதுவும் பண்ணலை. இப்போ நம்ம ஜானகியம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஜானகியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்பவே போயிட்டு அந்த அஞ்சலியை ஒரு வழி பண்றேன். அவன் எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் மகனையே வந்து கடத்தி வச்சிருப்பா, கட்டின புருஷனை கூட பார்க்காம கடத்தி வச்சு இவ்வளோ பெரிய நாடகம் ஆடி இருப்பா சொத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியம்மா கோவமா கிளம்ப பார்க்கும்போது நம்ம இலக்கிய பயணத்தை இப்போ கூட தடுக்கிறாங்க. முட்டாள்தனமாக அதை பார்த்து நமக்கு கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் கோவம் தான் வரப்போகுது. அந்த மாதிரி தான் நம்ம ஜானகியம்மா சொல்லிட்டு கிளம்பும்போது, இது கொஞ்சம் பொறுங்க அத்தை, நானே வந்து அந்த அஞ்சலி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த அஞ்சலியை இப்போ போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வேறு மாதிரி வந்து திரும்பிடும். நாங்கள் சொல்லி தான் நீங்கள் வந்து இப்படி வந்து பழி போடுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த அஞ்சலி வந்து எங்கள் மேலே பழியே போட்டுருவா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பயணிக்க இப்போ கூட நம்ம ஜானகியம்மா வந்து தடுத்துடுறாங்க. நம்ம ஜானகியம்மாவும் நம்ம இலக்கியாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த அஞ்சலி கிட்ட போயிட்டு எதுவுமே வந்து கேட்காம நின்றுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இலக்கியம் இப்போ கூட நம்ம ஜானகியம்மா கிட்ட சொல்கிறாங்க, அந்த அஞ்சலி கர்ப்பமாகவே கிடையாது, அவன் வந்து போலி கர்ப்பம் அந்த மாதிரி நாடகம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அது மட்டும் உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவளை உயிரோடவே விட மாட்டேன், அங்கேயே தோண்டி குழி தோண்டி பச்சிருவான் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரணும் அப்படின்னு டைரக்டர்கிட்ட எல்லாரும் மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. சரி, இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் எப்படி பர்மிஷன் வாங்க போகிறாங்க அந்த மண் டெஸ்ட்டில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் நம்ம கௌதம் சார் பில்டிங் கட்டுறதுக்காக பிளான் போட்டு வச்ச மாதிரி இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேக்கை வாங்கி அதை வெட்டி இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, தக்ஷாயினி எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே வந்து பயங்கர கடுப்பாக இருக்க போகுது வரப்போகிற எபிசோடில். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சலி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கௌதமுக்கு போக போகிற சொத்து கூடிய சீக்கிரமே நம்ம கைக்கு வரணும். அதே சமயத்தில் அந்த கௌதமால் இப்போ இருக்கிற நிலைமையோட இன்னும் மோசமாக அவனை போக வைக்கணும், அவன் தெருவில் நிற்கணும் அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லி இந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அந்த மண் டெஸ்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சாரும் அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு யாராச்சும் உதவி பண்ணுறதுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கோபால் சாரோ இல்லை வேறு யார் மூலமாச்சும் நம்ம கௌதம் சாருக்கு உதவி கிடைச்சி நம்ம கௌதம் சார் மறுபடியும் அந்த மண் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பர்மிஷன் வாங்கி நம்ம கௌதம் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இந்த எஸ்எஸ்கேவுக்கெல்லாம் செம்ம கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டேரக்டர் கண்டிப்பாக நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியாவையும் தோக்கடிக்காமல் இந்த எஸ்எஸ்கேவையும் இந்த அஞ்சலியும் தோக்கடிச்சு சீரியலை வந்து கொண்டு போனால் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.